நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, சில ஸ்பெஷல் ரிலேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். சச் ரிலேஷன்ஸ் ஆர் கால்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸ்பெஷல் ரிலேஷன் தான் ஃபங்க்ஷனாக மாறுது. ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ், we see that every function is a relation. Every function is a relation. எல்லா சார்புகளும் உறவுகளே. Such functions are subsets of relations. உறவுகளுடைய உட்கணம் தான் சார்புகள். அண்ட் ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் ரிலேஷன் இருக்குது, ரிலேஷனுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க வரோம். லெட் எக்ஸ் ஒய் அண்ட் இதுதான் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து தான் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஷோ தட் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ஸ் பிக்சர் எல்லாம் படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்குது. ஃப்ரம் த டயக்ராம் வி சி தட் த ஈச் இது இருக்கிற நம்பரில் தான் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு, பி பிலாங்ஸ் டு ஒய். ஓகேவா? சரி, ஒய் பிலாங்ஸ் டு ஒய். தஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். இதில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது இன் ஒய். தேர்ஃபோர் ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் ஒத்துக்கிறோம். டோமைன் கேட்குறாங்க. டோமைன்னா இதில் இருக்கிற நம்பர் தான். இன்புட், இதெல்லாம் நம்ம இன்புட் போட்டால் இந்த ஆன்சர் வருது. ஃபங்க்ஷன் போது ப்ராசஸ் பின்னாடி வரும்போது பாருங்கள், இது இன்புட்னா இது அவுட்புட்டு, இன்புட்டு அவுட்புட்டு. இப்போ இன்புட் எல்லாமே டொமைன், அவுட்புட் எல்லாம் ரேஞ்சு தான், கோ டொமைன் கிடையாது. அவுட்புட் எல்லாம் ரேஞ்ச். இப்போ டொமைன் வந்து 1 2 3 4. கோ டொமைன் வந்து இருக்க எல்லா நம்பருமே எழுதிடணும். ஒயில் இருக்க எல்லா நம்பருமே தான் கோ டொமைன். ஆனால் ரேஞ்ச் வந்து அவுட்புட், இங்கே என்னென்ன இமேஜ் வருதோ அது மட்டும்தான் ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து 2 4 6 8. ஓகே, இப்போ இந்த இது அவங்களே கொடுத்துட்டாங்க, டயக்ராமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது டொமைன், ரேஞ்ச், கோ டொமைன் முடிச்சிச்சு. அடுத்தது ரிலேஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய் இஸ் டிஃபைன் பை, இப்படி இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய் ஈக்குவல் டு ஆர். ஒய் ஈக்குவல் டு ஆர்னா இந்த ஒய் வந்து ரேஞ்ச் எல்லாமே வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. லிட்ஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் இஸ் எஃப் ஏ ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸோடைய வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு. இந்த வேல்யூ நம்ம இன்புட் போடுறோம். இன்புட் போட்டால் என்ன ஆகுது பாருங்க, இங்கே எஃப்க்கு -2 போட்டால் இங்கே என்ன ஆகும், -2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? -2 ஹோல் ஸ்கொயர், பக்கத்தில் ஒரு -2 இருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், பாருங்க, -2 ஹோல் ஸ்கொயர் -2. இதை ஸ்கொயர் பண்ணால் +4 ஆகிடும். ஆன்சர் 2. ஓகே, இங்கே வந்திருக்கா. அடுத்தது -1 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 1 தான் வரும். 1ல் -2 போகாது, அதனால என்ன ஆகும் பாருங்க, 1 - 2 வந்து -1 தான். பெரிய நம்பர் குறி தான் எப்பயும் போடணும். ஓகேவா? 0 போட்டால் இந்த வேல்யூ இருக்கிறது -2 தான். 3 போட்டால் 9, 9ல் 2 போச்சுன்னா 7. இப்போ ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, நம்ம 2 கொடுத்தா இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு, 2 வந்திருக்கா. -1 கொடுத்தா -1 வந்திருக்கு. 0 கொடுத்தா -2 வந்திருக்கு. 3க்கு 7 வந்திருக்கு. நம்ம அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டோம். we note that each element is the domain of function as a unique image. எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான், இங்கே எதுவும் சேமாக வரல பாருங்க. 2 -1 -2 7. இந்த 2வும் இந்த -2வுமே வேறு வேறு நம்பர் தான். ஸோ எல்லாமே வேறு வேறு இமேஜ் தான் வருது. therefore f is a function. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. if x equal to y கொடுத்துருக்காங்க, then which of the following relations are functions from x to y. இதில் எந்தெந்த ரிலேஷன்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது, கம்மியாக இருக்குது, அதை வச்சு பார்ப்போம். சம் இதோட முடியல.
ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், செகண்டு, தேர்டு, இந்த ரூல்ஸ் எல்லாம் வருதுன்னு போகிறேன். அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் இருந்தால் அது ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்கள். ஏ ரெண்டு இமேஜ் ஒன்றா வருது, பிக்கு ஒன்று இருக்குது. இப்போ இதை போட்டால் என்ன ஆகும்? -5க்கும் ஏ தான், 1க்கும் ஏ தான். இப்போது we may represent the relation R1 is an arrow diagram. R1 is not a function. 4 belongs to x. 4 belongs to x, பட் இதுக்கு வந்து இமேஜே கிடையாது. does not have an image. இப்போது இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் டொமைனில் இருந்தாவே அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இதில் செகண்ட் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்ப்போம். 5 minus b, 1b, 3a, 4c. Arrow diagram shown in figure. Okay. R2 is a function as each element of x has a unique image in y. இது எல்லாத்துக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்குது. இங்கே ரெண்டு இருக்குன்றதெல்லாம் கணக்கு. இதுக்கு இது ஒரு இமேஜ் தான், இதுக்கும் இது ஒரு இமேஜ் தான். இப்போ இப்படி வச்சா பாருங்கள், ஒரு இமேஜ் தான் வரணும். இதுக்கே ரெண்டு இமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ பக்கத்தில் வச்சாலும் பாருங்கள், ரெண்டு இமேஜும் ஒன்றாவே வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொருளுக்கு தான் ரெண்டு இமேஜ் இருக்கக்கூடாது, ரெண்டு இமேஜ் ஒரு பொருளுக்கு இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் தேர்டு படமும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கிடையாது. Not the image of element should always be unique. Representing arrow diagram is not a function. ஏன்னா ஒன்றுக்கு வந்து ரெண்டு இமேஜ் போகுது. Not in the image and element should always be unique. அப்புறம் ஒன்றுக்கு வந்து ரெண்டு இமேஜ் போகுது, அது மாதிரி இருக்கக்கூடாதுனால இது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது மட்டும்தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம இதை கொடுத்த உடனே படம் வரைகிறது ஈஸியாக தானே போட்டுக்கலாம். இது இந்த நம்பர் எல்லாம் நம்ம சம்லேயே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஏரோ டயக்ராம் போடும்போது இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இது எக்ஸ், இது ஒய்ன்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் நம்மளே போட்டுக்கலாம். இந்த படம் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டு சம் பாருங்க, கிவன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி பார்த்தாவே நம்ம பயந்துட்டு போகவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபங்க்ஷன் ஒன்றுன்னா எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒன்று போட்டால் போதும். இங்கே ஒன்று போட்டால் என்ன ஆகும்? இங்கேயும் ஒன்று ஆகும். 1 2 சார் 2. இது 1 ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். 2ல் 1 போச்சுன்னா 1. இங்கே பாருங்கள், எஃப்க்கு எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டோம், இங்கேயும் 1 போட்டிருக்கோம். வேறு எதுவுமே பண்ணல. 1 2 சார் 2. இதை ஸ்கொயர் பண்ணால் இதுக்குள்ளே மைனஸ் இருந்தால் தான் ப்ளஸ் ஆகும். இது வந்து மைனஸ், சம்முளோட மைனஸ், நம்பருடைய மைனஸ் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ப்ளஸ்ஸாக மாற்றிடாதீங்க. ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்கிறது காரணமே என்னது? இது வந்து நெகட்டிவ் நம்பர் இல்லை. ஓகேவா? இதில் இருக்க மைனஸ் தான் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு இதை ப்ளஸ்ஸாக போட்டுறாதீங்க. இது 1 2 சார் 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இப்போ 2 மைனஸ் 1 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 1. இது மாதிரிலாம் பார்த்தா கவலையே படாதீங்க. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 போட போகிறோம். 2க்கு பக்கத்தில் இங்கே எஃப்க்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டாங்க. 2xக்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயருக்கு போட்டிருக்கோம். அப்படியே சும்மா அப்படியே பண்ணி கொண்டு வைங்க, எதுவும் பண்ணாதீங்க. எக்ஸ் இருக்க எடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 போடுறோம். எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டு மேலே ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதில் எதுவுமே நம்ம பண்ணல. இது மாதிரி பார்த்தாவே கணக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நானும் எதுவுமே பண்ணல. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2x + 2. 1 2 சார் எக்ஸ் இன்ட்டு 2 2x. 1 2 சார் 2 மைனஸ் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. a ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax. இங்கே 1 இருக்கிறதுனால வெறும் 2x தான் வருது, +1. இது ஃபார்முலா தெரியாதவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2 இங்கே இருக்குது, ஏவுடைய வேல்யூ எக்ஸும் இருக்குது, பியோடைய வேல்யூ 1. அதனால் 1 இங்கே போட்டாலும் போட வேணாம், ஒன்றும் வேல்யூ இல்லை. அதனால் 2x. b ஸ்கொயருக்கு வந்து 1 ஸ்கொயருக்கு 1. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது,
நம்ம அவசரப்பட்டு தான் தப்பு பண்ணுறோம், அதனால தான் சொல்கிறது. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிறது என்ன பண்ணணும், மைனஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 இப்படி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்கு, 2x ப்ளஸ் 2. இப்போது இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இதில் மைனஸ் 1 போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த ரெண்டில் இந்த 1 போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது எப்படி வருதுன்னு தெரியுதுல்ல, கவனமாக இந்த மைனஸ் எல்லாத்துக்கும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க மைனஸ் எல்லாத்துக்கும் போட்டுருக்கு பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இது ரொம்ப முக்கியம், இதை போட்டால் தான் இங்கே சம் வரும். இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. இங்கே நம்ம ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்க சம் அப்படியே தான் போட்டிருக்கோம். எஃப் ஆஃப் 1உடைய வேல்யூ 1 பார்த்தீங்களா. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அப்படியே கொடுத்துருக்க நம்பர் தான் போட்டிருக்கோம். 2x இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம்ல, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போட்டிருக்கிறது. 1க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பக்கத்தில் போட்டிருக்கோம். முடிஞ்சுதா. இப்போ இதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ப்ராக்கெட்டை ஒன்றே எடுத்துக்கிறோம். அப்படியே போட்டால் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, இது ப்ளஸ்ஸு 2x ப்ளஸ் 1. இது எப்பயுமே நம்ம பாலினியமல் எழுதும்போது பவரை பேஸ் பண்ணி தான் எழுதுகிறோம். அதனால தான் முதல்ல எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு போடுறோம். நோட் இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 வேறு, ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த கண்டிஷன் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் போகிறோம். எக்ஸசைஸ்லேயே ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க, என்ன சம் இருக்குன்ட்டு. இது செட் பில்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் xy such that xy belongs to natural numbers and y equal to 2x. இப்போ நம்மளே 1 2 3 போட்டுக்க வேண்டியது தான், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் நாங்கள் இது முடியவே முடியாது. ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. இதில் எதுவுமே முடியாதனால நம்ம தான் குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு ஒரு இன்புட் போட்டால் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும், ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ரிலேஷன் ஆன் என், என்ன நேச்சுரல் நம்பர். இது வரைக்கும் கொடுத்தாச்சு. நம்ம இன்புட் டக்கு டக்குன்னு போட போகிறோம். இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸு. இப்போ பாருங்கள், எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும், இதுதான் எக்ஸுக்கு 1 போட்டால் ஒய் வேல்யூ 2, இங்கே 2 போட்டால் 4, 3 போட்டால் 6, அப்புறம் 4 போட்டால் 8, 5 போட்டால் 10ன்னு போயிட்டே இருக்கும். ஒரு நம்பர் விட்டு ஈவன் நம்பராக வரும். 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது எல்லாம் ஈவன் நம்பராக வரும். அவ்வளோதான். இது எக்ஸ், இது ஒய் ஃபங்க்ஷன் ஆகுது. 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8 அப்படி போயிட்டே இருக்குது. இப்போது ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 1 2 3ல் வரும், அடுத்தது எதுனா ஈவன் நம்பரில் வரும். 1 2 2 4 3 6, 1 2 2 4 3 6 4 8, இது ஈவன் நம்பர் வருது. இதில் எது டொமைன்னா, இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், எல்லாமே டொமைன் தான். கோடொமைனும் 1 2 3 தான், ஆனால் ரேஞ்ச் ஒண்டி தான் மாறி வரும். ரேஞ்ச் எப்படி வரும், ஈவன் நம்பராக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமைனும் கோடொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸு, ரேஞ்ச் ஒண்டி தான் ஈவன் நம்பராக போகும், அதுவும் இன்ஃபினிட்டிவ் தான். இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ், இது ஈவன் நம்பர். எக்ஸ் ஆர் ஹேவிங் யூனிக் இமேஜஸ், அப்போது எல்லாத்துக்குன்னா அது ஒரே ஒரு இமேஜ் தான் வருது. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் வரவே இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் சம் பாருங்க.
லெட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுதா? லெட் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மின் வெதர் த ரிலேஷன் ஆர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட், இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் போட்டால் போதும், நம்மளே எதுவும் எடுத்து போட வேண்டியதில்லை. ஓகே, இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ் டு என். ஓகே, ஓகே, கிவன் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போது எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இங்கே ஒய் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? வேணா இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றதை என்ன பண்ணுறோம்? எக்ஸோட வேல்யூ 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே 3 போட்டால் 3 ஸ்கொயரு ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் 9, 9 + 1 10. இது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 16 + 1 17. இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அடுத்தது 6 கொடுத்துருக்காங்க. 6ம் நேச்சுரல் நம்பர் தான். 8 வந்து 64 + 1 65. இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகே, அப்போது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து 3க்கு 10, 4க்கு 17, 6க்கு 37, 8க்கு 65. X are the having natural numbers, images n, it is a functions from x to n. இப்போ எக்ஸில் இருக்கிற நம்பர் எல்லாம் நேச்சுரல் நம்பராக இருக்குது, அது ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. Third sum, given the function f x2 x square minus 5x plus 6 evaluate. இப்போ இந்த ஒன்றும் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே வந்து -1 போட போகிறோம், இங்கேயும் -1 போட போகிறோம். இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இங்கே 2 போட போகிறோம், இங்கேயும் 2 போட்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்ப்போம். ஓகேவா? f1 போட்டால் என்ன ஆகும்? -1 போட போகிறோம். -1 போட்டால் ஃபங்க்ஷன் தெரியும்னா இதுதான். இங்கே -x1 போட்டால் ப்ளஸ்ஸாக மாறிடுது. -1 2 வாட்டி மல்டிப்ளை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இதுவும் மைனஸும் ப்ளஸ் 5 = 12. ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து -1 இருக்கும்போது 12 வந்துடுச்சு. அடுத்தது 2a போடுறோம். அடுத்தது 2a போடும்போது என்ன ஆகும்? 2a ஸ்கொயர் மைனஸ் 5 × 2a + 6. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் பண்ணும்போது 2a ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகும், a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ஆகுது, 4a ஸ்கொயர். இதை பண்ணும்போது -10a. இதை எதுவும் பண்ண வேண்டாம், இது அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். அடுத்தது 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 4, இது 10, 4 -10, ஏன்னா இது ஏற்கனவே மைனஸில் இருக்குது. அப்போ 4ம் 6ம் 10, 10ல் 10 போச்சுன்னா 0. இதை பெருசாக போடணுன்னா போடலாம். இது வந்து ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ், இங்கே ஸ்கொயர் போட்டாச்சு, -5 × x - 1 + 1. இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே போடல, இந்த நம்பரை போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கோம். எக்ஸ் இருக்கிறதுல இந்த x - 1 போட்டிருக்கோம். இது ஃபார்முலா a² - 2ab + 1. இங்கே ஏக்கு ஸ்கொயர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் -2 இருக்குது, ஏவுடைய வேல்யூ இருக்குது, பியோடைய வேல்யூ 1 இருக்கிறதுனால அந்த 1 போட வேண்டியதில்லை. அப்போது x² - 2x + 1. இதனுடைய விரிவாக்கம் இதுதான். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நல்லா பாருங்கள், -5x + 5. ஓகேவா? இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ். இந்த சிம்பிள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் +6. இப்போது x²க்கு இங்கே வேறு எங்கேயும் x² இல்லை, அதனால் x² போட்டாச்சு. இங்கே -2x, இங்கே -5x. சேம் சிம்பிள் வந்து ஆட் பண்ணி அதே சிம்பிள் போட்டு 7x ஆகுது. இது ரெண்டும் 11, 11 + 1 12. ஓகேவா? அடுத்தது 4th சம் பார்க்க போகிறோம். கிராஃபில் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சம் பார்த்தா பெருசாக இருக்கும். ஓகேவா? இதை நம்ம போடக்கூட தேவையில்ல. கிராஃப் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன்ஸ் f of x given in the figure 1.6. It is clear that f9 ஃபங்க்ஷன் இது வந்து எக்ஸு, இது ஒய். ஓகேவா? எக்ஸில் 9 இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது, ஒய்க்கு 2 வருதுன்னு அவங்க புக்லேயே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இங்கே 9னா இங்கே 2. ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். 0. இங்கே 0னா என்ன வருது, எல்லாத்துக்கும் 0னாவே 0 மட்டும்தான் வரும். எக்ஸுக்கு 0னா, ஆனால் இது எங்கே போய் கட் ஆகுது, எக்ஸுக்கு 0னா ஒயில் போய் அந்த ஃபிகர் எங்கே கட் ஆகுது, 9. 0னா 9, 7, 7னா 6. நம்ம இதை பார்த்து போட்டால் போதும், வேறு எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க போகிறது இல்லை. 2, 2னா 6, F10னா 0. இப்போ இது ஃபுல்லாக போடலாம். இந்த கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கிறது தான். 0ன்னு வரும்போது எங்கே டச் ஆகுது, 9ல் டச் ஆகுது. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இங்கே 1 வரும். எப்போ 1 வரும்னா 9.5 வரும்போது தான் இங்கே 1க்கு வருது. ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து என்னவாக இருந்தால் வேல்யூ 1 வருன்றாங்க. இங்கே 1ல் நடுவில் டச் ஆகுதா, அப்போது 9க்கும் 10க்கும் நடுவில் என்ன வருது, 9.5. ஓகேவா? இந்த படத்தை பார்த்து தான் போடுறோம், வேறு எதுவும் இல்லை. டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். ஓ, நம்ம இவ்வளோ நேரம் போட்டதில் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், டொமைன் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கோடொமைன் இல்லை ரேஞ்சில் போட்டுக்கலாம். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். எப்போ 9.5 வருதுன்னா வேல்யூ போட்டால் தான் 1 வருதுன்னு சொல்லியிருக்கோம். கோடொமைன். இப்போ எக்ஸோட வந்து என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ 10 வரைக்கும் இருக்குது. ரேஞ்ச் வந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. ரேஞ்ச் வந்து அவுட்புட் எதில் இருக்குது, 9 வரைக்கும் இருக்குது. டொமைன் வந்து 10 வரைக்கும் இருக்குது. ரேஞ்ச் வந்து 9 வரைக்கும் இருக்குது. த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5. 6 பாருங்கள், 6 எங்கே வருது, 5. இது எல்லாமே இருக்குது. இது ஒண்டி தான். டொமைன் வந்து x to 10 வரைக்கும் இருக்குது. ரேஞ்ச் வந்து 0 to 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ டொமைன் எக்ஸ் வரைக்கும் இருக்குது, இது 9 வரைக்கும் இருக்குது. அதுதான் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சச் தட் 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது எக்ஸு. ஓகேவா? ஈக்குவலாகவும் இருக்குது, 10 வரைக்கும் இருக்குன்னே போட்டுருலாம். 0 to 10. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 0 to 10. அதே மாதிரி ரேஞ்ச் வந்து என்ன இருக்குது, 0 to 9. x belongs to real numbers. அடுத்தது 5th சம் போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க, லெட் f of x ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். f of x என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 5th சம் பார்க்க போகிறோம். லெட் f of x ஈக்குவல் டு 2x + 5. இதுதான் முக்கியம். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இதை போடணும். அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 டு ஃபைண்ட், இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் இதை தூக்கி போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே 2x + 5 போட்டுக்கணும். சொல்கிறது புரியுதா? இங்கே எஃப்க்கு பக்கத்தில் 2 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2x + 5 தான் போடுறோம். இந்த எஃப் ஆஃப் அப்படின்ற வரையட்டில் எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை போட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை போட்டுக்கிறோம். இந்த ஒண்டி நல்லா பாருங்கள். இந்த வேல்யூ எங்கே போடுறதுன்னா எக்ஸ் எங்கே வருதோ அங்கே தான் போடணும். இந்த வேல்யூவும் எக்ஸ் எங்கே வருதோ அங்கே தான் போட போகிறோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்தாவே என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ற வார்த்தை வந்தாவே இதை தான் போட போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் மறந்துடுங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணுறோம், இந்த மெயின் ஃபங்க்ஷனை போட்டோம்.
2 ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 2 இந்த எக்ஸ் என்ன கொடுத்துருவாங்களோ அதை வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். இது வந்து மெயின் ஃபங்க்ஷனு. 2x + 5 தான் நமக்கு வேணும். இங்கேயும் 2x + 5 வேணும், இங்கேயும் 2x + 5 தான் வேணும். அதுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2x + 5 -2 அவ்வளோதான். ஓகேவா? இந்த f(x) வரும்போதே இந்த 2x வந்துடுச்சு. இந்த f(f)ன்னு வரும்போதே இந்த வேல்யூ தான் போடுறோம். 2x + 5 2x + 5 2x + 5 வேல்யூ தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். இந்த ஃபார்முலா கரெக்டாக அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம்? 2x + 2. இந்த எக்ஸுக்கு பதில் 2 போடுறோம். இந்த எக்ஸுக்கு பதில் இங்கே 2 போடுறோம். நல்லா புரிஞ்சுதா? இது இந்த ஒரு ஸ்டெப்பு புரிஞ்சுதுன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. 2x × 2 2x 2 2s are 4. இது ப்ளஸில் இருக்க எதுவும் பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இது 2 2s are 4 + 1 5. இது மொத்தமாக ஆட் பண்ணால் -9. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுவும் 9 இதுவும் 9. 4 + 5 9 -9. இப்போ 9 9 கேன்சல் ஆகிடும். இப்போ 2x/x தான். எக்ஸும் கேன்சல் ஆகிட்டா ஃபங்க்ஷன் வந்து வெறும் 2 தான் வருது. ஓகேவா? இந்த ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸை எடுத்து போடுற விஷயம் ஒண்டி தெரிஞ்சால் சம்மு ஒன்றும். அடுத்தது 6th சம்மும் ரொம்ப ஈஸி தான். 6th சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டினா ஃபங்க்ஷன் f is defined by f(x) = 2x - 1. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? 2x - 3. இப்போ நம்ம 0ன்னு போட்டால் இங்கே 0 கிடையாது. இங்கே 2 0 + 3 வரணும். இங்கே 2x 1 வரும். நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப நம்ம என்னென்ன பண்ணுறதுன்றதை இந்த 2 சம் போட்டாவே ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிடலாம். இதுதான் ஃபங்க்ஷனு. ஓகேவா? நமக்கு இங்கே இந்த வேல்யூ தான் எல்லா இடத்துலையும் வரணும். எஃப்னாவே இதை தூக்கி போட்டுக்கணும். 2x - 3 2x - 3. இப்போ தான் இந்த வேல்யூ தூக்கி இங்கே போட்டுக்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல 0 போட்டுக்க போகிறோம். இங்கே எஃப்னு வந்தாவே இந்த வேல்யூ தான் போடுறோம். 2x - 3. இந்த எஃப்க்கு பதில் எக்ஸுக்கு பதில் இந்த 1 போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சம்மில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தான் எஃபோடைய வேல்யூ போடுறோம், சாரி எக்ஸோடைய வேல்யூ போடுறோம். இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ போடுறோம். இப்போது 0 × 2 0 -3 தான். அப்போ இங்கே -3 தான் இருக்குது. இது 2, இது -3. -3ல் 2 போச்சுன்னா -1. ஓகேவா? இப்போது -1 ஒரே சிம்பிளாக இருப்பேன். ஆட் பண்ணி -4/2 அடிச்சாக்க -2. ஃபஸ்ட்டு சம் புரிஞ்சுதா? இப்போ 0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனுடைய வேல்யூ சாதாரணமாக 0 கொடுத்தாலும் இந்த ஈக்குவேஷன் போட்டால் போதும். இங்கே 0 போட்டாக்க x 2x - 3 = 0. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இதுதான். அப்போது 2x - 3. இந்த -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். இந்த 2 டிவிஷன் ஆகிட்டா 3/2. அடுத்தது இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோடைய வேல்யூ தான் இந்த ஈக்குவேஷனுக்கு போட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பதில் இதை எடுத்துக்கிறோம். இந்த f(x)ஓடைய வேல்யூ தான் இது. அப்போ இதை எடுத்துட்டா இதுதான் போடுறோம். இதை எடுத்துகிட்டு இதை போட்டாச்சு. இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் -x ஆகிடும். இந்த 3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். பாருங்கள், இந்த எக்ஸ் இந்த பக்கம் போனால் -x வந்திருக்கு. இந்த 3 அந்த பக்கம் போனால் 3 ஆச்சு. இப்போ பாருங்கள், 2xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு, இந்த 3 அப்படியே தான் இருக்குது. அப்போ x = 3. இந்த 4th ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. f(x) = ஃபங்க்ஷன் ஆஃப் 1 - x. இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே போடுறோம். f(x)க்கு பதில் இதை போடுறோம். ஓகேவா? அப்போ இதை எடுத்துகிட்டு இதை போட்டுக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? அதே ஃபங்க்ஷனை தான் போட போகிறோம். இதே ஃபங்க்ஷனை போட்டு எக்ஸோட வேல்யூ ஒண்டி மாற்றிக்கிறோம். ஓகேவா? இதே ஃபங்க்ஷனை போட்டு எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 1 - x போட்டுக்க போகிறோம். இப்போ வெறும் எக்ஸ் இருக்கவே அப்படியே போட்டாச்சு. இங்கே 1 - x இருக்கு, அதை இங்கே போட்டுக்கிறோம். இந்த சின்ன லாஜிக் ஒண்டி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே எக்ஸ் இருக்கிறனால இங்கே எக்ஸ் போட்டோம். இங்கே 1 - x இருக்கிறதுனால இங்கே 1 - x போடுறோம். ஓகேவா? இந்த பக்கம் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. 1 2s are 2 -2x -3. இப்போ பாருங்கள், 2x இங்கே இருக்குது. இந்த -2x இந்த பக்கம் வந்தால் +2x ஆகுது. இந்த -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகுது.
இங்கே ஏற்கனவே -1 இருக்குது. எப்படி 2 - 3க்காக ஒரு -1 இருக்குது. 4x அப்புறம் 3ல் 1 போச்சுன்னா 2. சிம்பிள் ஒண்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே சிம்பிளாக இருக்க இடத்துல ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அப்புறம் ஒரே சிம்பிள் வரும் என்ன பண்ணோம், ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இது மாதிரி வரும்போது மைனஸ் பண்ணி 2 போடுறோம். எக்ஸ் இங்கேயே இருக்குது. 2/4 வந்து ஆஃப். நீங்கள் நிதானமாக இன்னொரு வாட்டி பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது 7th சம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த படத்தில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பாக்ஸ் தான். அது நம்ம எதுவுமே பண்ண போடல, சும்மா மல்டிப்ளேஸ் பண்ணி போட்டிருக்கோம். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்னது, L/B × H. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஏன்னா சரியான டைமென்ஷன் தெரியாதனால நம்ம ஃபுல்லாக எதுவுமே போட போகிறது இல்லை. 7th சம் சிம்பிளாக தான் முடிக்க போகிறோம். ஏன்னா டோட்டல் வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு L/B × H. L வந்து கொடுத்துட்டாங்க, 24 இருக்குது. அந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அது தெரியாதனால -2x. எல்லும் அதே தான், பியும் அதே தான், I20x. இது 3 ஒண்டி நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வால்யூம் = L/B × H. LBH. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 24 576. ஓகேவா? அதுக்கப்புறம் 24 × -2x 48x. இது மறுபடியும் பண்ணும்போது -2x × 24 -48x. -2xும் -2xும் +4x². 2 2s are 4, x × x x². இந்த நம்பர் அப்படியே தான் இருக்குது, x அப்படியே கூட வருது. இப்போ நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். பாலினாமியலில் வரும்போது x தான் ஃபஸ்ட்டு வரணும், அதனால் 4x² எழுதிக்கிறோம். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 96x. மைனஸில் இருக்குது, மைனஸே தான் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே மல்டிப்ளேஸ் பண்ணி போட்டால் என்ன ஆகும், இது ஸ்கொயரில் தான் இருக்குது. 4x³ மைனஸ் எக்ஸ் இருக்கும்போது இன்னொரு வாட்டி x² ஆகிடும், இங்கே x வருது. இதுதான் இதனுடைய வால்யூம். நம்ம எதுவுமே பண்ணல, சம்லேயே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. L/B × H. LBயை மல்டிப்ளேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ Hயை மல்டிப்ளேஷன் பண்ணி போட்டாச்சு, அவ்வளோதான். யூனிட் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். யூனிட் கியூபிக் யூனிட். ஓகேவா? இங்கே யூனிட் போடணும். கியூபிக் யூனிட் போட்டால் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து 8th சம். A function f is defined as f of x, find x such that. ஓகே, இந்த ஈக்குவேஷன் தான் சொல்லியிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. இதோட இந்த சம்மில் இருக்க டவுட் எல்லாமே முடிஞ்சிடணும். கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொடுத்துட்டாங்க, அதை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ இது போட போகிறோம். இங்கே x² இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டாச்சு. இது வந்து ஹோல் ஸ்கொயரும், அது எக்ஸுக்கு மட்டும். இது ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஸ்கொயரு, இது எக்ஸுக்கு ஒண்டி தான் ஸ்கொயரு. ஓகேவா? அப்போது -3 2x ² இது ஃபுல் ஃபங்க்ஷனுக்கும் போட்டு மேலே ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போது இது பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் போட்டிருக்கோம், இங்கே எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போது 3 - 2x². இந்த ஸ்கொயருக்குன்னா எக்ஸுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷனில் இருக்க, எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயரு. இது ஹோல் ஸ்கொயர். இந்த இது சேஞ்சும் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் தான் ஃபார்முலா இருக்குன்னா இது a² - b² + 2ab. a² 3² வந்துடும், b² இது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகும், 4x² வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், 2 × a × b ஆகும். 2 3s are 6, 6 2s are 12x. இது ஃபார்முலா தெரிஞ்சு போட்டுக்கினா போதும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், 9 இங்கே தான் இருக்குது, எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது அங்கே போட்டிருக்கேன், இங்கே புரியறதுக்காக தான், நோ சேஞ்சிங், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இது லெஃப்ட்டுக்கும் இது ரைட்டுக்கும் போட்டிருக்கேன். அப்படின்னா இது ஒன்றுமே சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம போடும்போது எல்லாம் ஈஸியாக இருக்குது தான். இப்போது பாலினாமியல் ஆர்டர்ஸ் எழுதியிருக்கோம். 4x².
அப்புறம் இந்த மைனஸ் 2x² இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x² ஆகுது. இங்கே மைனஸ் 12x அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ப்ளஸ் 9ம் இங்கே அப்படியே இருக்குது. இந்த 3 அந்த பக்கம் போனால் மைனஸ் 3 வருது. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம இந்த பக்கம் தான் அந்த பக்கம் மாற்றிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இது பாலினாமியல் ஆர்டர் தான் இருக்கும். 4x². இந்த x² அந்த பக்கம் வந்தோடனே ப்ளஸ்ஸாக மாறுது. இதுவும் எதுவும் மாற்றலை. இந்த 9யும் ப்ளஸில் தான் வருது. இந்த 3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஆட் பண்ணால் 6x² மைனஸ் 12x 6. 9ல் 3 போச்சுன்னா 6. இப்போ இதில் 6 காமனாக எடுத்துட்டா என்ன இருக்குது? இது 2 ஃபேக்டர் வரும்போது ஒரு ஃபேக்டர் 0 ஆகிடும்னு தெரியுங்களா? 6 வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ நம்ம இதை ஒண்டி தான் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் இதை எப்படி பண்ணலாம்? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். -1 × -1 + 1. -1 + -1 -2. ஓகேவா? இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண பிறகு காமனான இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த மீதி இருக்க எக்ஸை இங்கே போட்டோம். இந்த எக்ஸ் வெளில இருக்கவே -1 போட்டிருக்கோம். x × x x², -1 × x -x. இது ஃபேக்டரைஸ் தெரியாதவங்க தான் கொஞ்சம் யோசித்து போடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது வரும்போது நான் இந்த தூக்கி அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டு இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? -x இருக்குது, இங்கே -1 போடுறோம். -1 × x -x. -1 × -1 + 1. ஓகே, இது எல்லா ரூல்ஸும் ஃபாலோ ஆகுது. அப்போது இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். அப்போது x = 1. நம்ம என்ன பண்ணலாம்? x - 1 ஒரு ஃபேக்டர்னு போட்டால் என்ன ஆகும்? x = 1. ஓகேவா?